மைசூர் பாக்கு அப்படின்னாவே 80ஸ்லலாம் ரொம்ப வீடுகள் தோறும் ரொம்ப எல்லாருமே கற்றுக்க ஆரம்பித்தாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றவங்க கூட இல்லை பாக்குன்னா கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையோடு அதை எல்லாருமா ரொம்ப கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்த பீரியடு 80கள்லன்னு சொல்லலாம். என்னோட அம்மா மைசூர் பாக் செய்யும்போது அப்போ ரீஃபைண்ட் ஆயில்ங்கிறது கிடையாது. கடலை டால்டாவையும் நெய்யையும் கலந்து என்னோட அம்மா செய்வாங்க. ரொம்ப சொற்ப தீபாவளி அப்படின்னா அதிரசம், முறுக்கு, இதெல்லாம் பாசிப்பருப்பு உருண்டை இதெல்லாம் நிறையா இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் மைசூர் பாக்குன்னாவே அது ஒரு ஹீரோ போல் ஒரு பூஜாவில் ரொம்ப கம்மியாக அப்படி உக்காந்துருக்கோம். ரொம்ப அதுக்கு குழந்தைகள் எல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி அதை நானே என் தம்பி எல்லாம் அதை ரொம்ப உடனடியாக அதை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிட்ருக்கோம். இப்போ நமக்கு ரீஃபைண்ட் ஆயில் கிடச்சிருக்கு, டால்டாவை தவிர்த்துருக்கோம். நல்ல அருமையான டேஸ்ட்டில் செய்யலாம். எப்போ நீங்கள் என்ன மெத்தடில் செய்தாலும் நெய்யை காய்ச்சி காய்ச்சி பொங்க காய்ச்சி நீங்கள் அதில் ஊற்றுனீங்கன்னா ருசி இருக்காது. எண்ணெயை காய்ச்சிக்கலாம், நெய்யை காய்ச்சக்கூடாது. நீங்கள் எந்த மெத்தடில் செய்தாலுமே நெய்யை அப்படியே இருக்கிற அந்த உறைஞ்ச அது போல தான் நம்ம எடுத்து விடணும். அந்த ருசியும் வாசமுமே கடைசி வரையில் இருக்கும். நெய்யும் ஆயிலும் கலந்த இந்த வெரைட்டியை பார்க்கலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு உலக்கு 200 கிராம் பிரிக்கக்கூடிய கப்பில் 1 பங்கு கடலை மாவு. கடலை மாவு எப்பயுமே இந்த தீபாவளி சமயங்களில் 1 கிலோவோ 2 கிலோவோ நல்லா வெயிலில் காய வச்சு கடலைப்பருப்பை அரைச்சி நைஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா லட்டு செய்யலாம், மைசூர் பாக்கு, மிச்சர், முறுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம். அதை ஒரு நல்ல கெட்டி வடிச்சட்டியில் போட்டுக்கலாம். அதை வறுக்கிறது ஒரு 10% ஃப்ளேம் தான் வைக்கணும். கையை பின்பக்கம் அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ஜூடு, பொறுக்க முடியாத ஜூடு இருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும் எவ்வளவு மாவு நீங்கள் வறுத்திங்கனாலுமே. இதை சும்மா ஒரு இரும்பு வலையில் போட்டு சலிச்சுக்கும் போது இதில் ஒன்றும் கப்பிகள் இருக்காது. கட்டி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் நல்லா சலிச்சு வச்சிடலாம். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பூவாட்டம் இருக்கும், மெதுன்னு. இப்போ சர்க்கரையை அளந்துக்கலாம். சர்க்கரைங்கிறது நம்மளோட தித்திப்பு தேவைக்கானது. நான் 1.25 பங்கு போடுறேன். நீங்கள் 1.5 பங்கு சர்க்கரை போடலாம், 2 பங்கு சர்க்கரையுமே போடலாம். 1.25 போட்டுக்கிறேன். இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பால் கடலை மாவு அளந்தீங்களோ அதுலேயே 1/2 கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். எண்ணெய் 1 பங்கு வாசமில்லாத எண்ணெய். இதை ஒரு தனி வடைச்சட்டியில் ஊற்றி வச்சுக்குவோம். ஏன்னா இது கொஞ்சம் காய விடணும், சூடு பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எதில் ஊற்றுறீங்களோ அந்த ட்ரேவில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எப்பயுமே கொஞ்சம் உயரமான ட்ரே வச்சுக்கோங்க. அலுமினிய ட்ரே தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எந்த பர்ஃபிக்குமே, தேங்காய் பர்ஃபிக்கு கூட கம்மியாக இருந்ததுன்னா அப்படி தள்ளி விட்டுக்கலாம். எப்பயும் அடைச்சது போல் இருந்தால் தான் நடுவில் மெரூன் ஷேடு வரும். என்கிட்ட அது போல் இல்லை. இது ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. கம்மியான அளவுகள்னால் அப்படி போட்டுக்கலாம். 1/2 பங்கு நெய்யை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதில் 1/2 பங்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதுதான் சர்க்கரை முழுக தண்ணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி தான் 1/2 கப்பு ஊற்றுனீங்கன்னா சர்க்கரை நனையிற அளவு தண்ணின்னு அர்த்தம். இதை எடுத்து இப்போ அடுப்பில் வச்சுருவோம். உங்களுக்கு அது தெரியலன்னா எதில் அளந்தீங்களோ அதில் 1/2 பங்கு தண்ணி. இந்த பக்கம் அடுப்பில் சிம்மில் எண்ணெய் காயுது. அது சிம்மில் இருக்குது. இது 40% ஃப்ளேமில் சிரப்பை ரெடி பண்ணுறோம். இப்போ தொட்டு பார்க்குறோம், கம்பி பதம் கண்டிப்பாக வரணும். அப்போ 2 விரலுக்கு இடையில் இப்படி நிற்கணும். இப்போ இடது கையால் மாவை கொட்டிக்கிட்டு வலது கையால் அப்படி கிளறி விடுங்க. ஒரே கிளாக் வாய்ஸ்லேயே சுற்றுங்க. ஒன்றும் கட்டியெல்லாம் விழாது, பயப்பட வேணாம். ஏன்னா வறுத்து சலிச்சிருக்கோம். மாவும் ஆறி இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் எல்லா மாவும் சிரப்போடு நல்லா ஒன்று கலந்துரும். இப்போ 40% ஃப்ளேமில் இருக்குது. பபுள் வருது, இதுதான் பதம். இப்போ கொஞ்சம் எண்ணெயை, காஞ்ச எண்ணெயை ஊற்றி பார்க்குறோம், சுறுசுறுன்னு பொங்கி வருது. இதுதான் பதம்.
எண்ணெய் காஞ்சதுக்கான பதம். எல்லாத்தையும் அப்படியே விசிறி விட்டது போல் மேல் லேயர் ஃபுல்லாக பொரியணும் கடலை மாவு. அப்புறமா நம்ம கிளறி கொடுக்குறோம். இதே போல் 3 முறை நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா எண்ணெயும் உள்வாங்கிரும் கடலை மாவு. இப்போ 40% ஃப்ளேமில் இருக்குது. எப்பயுமே மைசூர் பாக்கு சிம்மிலே வச்சு செய்யக்கூடாது, ருசி இருக்காது. எப்போ சிம் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ 40% ஃப்ளேமில் பொரிய விடுறோம். 2 நிமிஷம் கழித்து ஊற்றுறோம். இது போல் 3 முறை ஊற்றிட்டோம். இப்போ இது 3ஆவது முறை ஊற்றுறோம். எல்லாமே உள்வாங்கிருச்சு. 2 நிமிஷம் இடைவெளியில் ஊற்றுறோம். இப்போ அரை பங்கு நெய்யை 2 முறையாக ஊற்றிக்கலாம். 1 நிமிஷத்தில் இது உள்வாங்கிரும். திரும்ப 1 நிமிஷத்தில் மிச்சம் இருக்க நெய்யையும் போட்டுடுறோம். எனக்கு இந்த மைசூர் பாக்கை பார்க்கும்போது ராகு கிரகம்தான் அஸ்ட்ராலஜியில் ஞாபகம் வரும். ஏன்னா அதுதான் எவ்வளவு நாளும் பத்தாது, உள்வாங்கிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இது போல் கிளறி கிளறி விடுறோம். 20% ஃப்ளேமு, 40% ஃப்ளேமு, இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கிறோம். நல்லா குபு குபுன்னு மாவு பொங்கி தொய்வாக மேலே வரும். அதுதான் பதம். நுரைச்சி நுரைச்சி மேலே வரும். இப்போ 10% ஆக்கிக்கிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ட்ரேவில் ஊற்றுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உழுவுது. இது போல் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா, அதாவது சரியான அளவு பாத்திரம் எப்பயும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். என்கிட்ட அந்தளவுக்கு சரியான அளவு இல்லை. அதனால் ஒரு பக்கமாக ஓரமாக தள்ளும்போது தான் வெளியே வராத அளவுக்கு இருந்தால் தான் நடுவில் மெரூன் ஷேடு வரும். ஒரு ஸ்பூனில் நெய் தடவி அப்படியே கொஞ்சம் லைட்டாக சமன் பண்ணிக்கிறோம். இல்லை ஸ்கேல் போல் இருந்தாலும் அப்படி தள்ளி தள்ளி ஒரு பக்கமாக விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷத்தில் கோடுகள் போட்டுக்கிறோம். நல்லா கேக்கு போல் ஸ்மூத்தாக இறங்கும் கத்தி. திரும்ப நம்ம அரை மணி நேரம் கழித்து தான் வில்லைகளை எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இறங்கும். இது கூட உங்களுக்கு அரை மணி நேரம் கழித்து பார்க்குறதுக்கு முன்னாடி சரியாக இருக்கான்னு பெரியவங்க செக் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, நம்ம கிளறி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சட்டியில் மிச்சம் ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள், அதை எடுத்து நீங்கள் கைகளில் அப்படி பெசரி விட்டிங்கன்னா அப்படி உதிர் உதிராக மணல் போல் கொட்டணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாரம்பரிய பாருங்கள், இப்படி பாரம்பரிய அந்த ருசி நமக்கு கிடைக்கும். நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம அரை மணி நேரம் கழித்து நல்லா இப்படி எடுத்தோன்னா வெள்ளைகள் பாருங்கள் கெட்டியாக இருக்குது. எப்பயும் மைசூர் பாக்கு வெள்ளையாக இருக்கக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் பயப்படாமல் 40%, 20% அப்படி மாற்றி மாற்றி கிளறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு 2 துண்டு ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு 2 துண்டு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் கால மைசூர் பாக்கு இந்த அளவுக்கு தான் வெள்ளை கட்டிகள் போல் இப்படி கட்டி கட்டியாக இருக்கும்.